எதிர்பார்த்த மாதிரி டபுள் எவிக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கண்டிப்பா 2 லெட் தான். அதுல ஒரு லெட் கம்பல்சரி சொல்ற ஜெஃப்ரி தான். என்ன ஜெஃப்ரி கம்பல்சரி எவிக்ட் ஆயிடுவார் அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் வெச்சுக்கோங்களேன். சோ ஜெஃப்ரி எவிக்ட் ஆவறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்னொரு லெட் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். அதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா விஷால தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பவித்ராவை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்ஷிதாவை தூக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஓட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா அன்ஷிதாவை தான் தூக்கணும். ஆனா இந்த 3 பேர்ல பாத்தீங்கன்னா யார வேணா தூக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு சேனல் சைடுல வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ரூஷியல் டைம். அன்ஷிதாவை வெச்சுக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி அன்ஷிதா கிட்ட ஏதாவது கண்டென்ட் வருமா இல்லையா அப்படின்ற மாதிரி சேனல் சைடுல இருந்து யோசிப்பாங்க. ஆனா கம்பல்சரி ஜெஃப்ரியை தூக்கிட்டாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்களேன். ஏன்னா ஜெஃப்ரி வந்து ரொம்ப லீஸ்ட்ல இருக்கார் ஓட்ல. அவர் வந்து ஒரு லெட் கன்ஃபார்ம், அவருக்கு தான் பாயாசத்தை போட்டாச்சு. இன்னொருத்தர் தான் அது அன்ஷிதாவா இல்ல பவித்ராவா இல்ல விஷாலா அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி எவிக்ட் ஆகிறதுக்கான மெயினான ரீசன் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா ஜெஃப்ரி தான். ஏன்னா நாமினேஷன்லயே ஒருத்தர் வராம உள்ள வந்து பாத்தீங்கன்னா சேஃப் ஆயிட்டே இருந்தாப்ல. ஆக்சுவலா எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டா இருந்ததுனாலே அவர் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நாமினேட்டே பண்ணல. அதனாலே மனுஷன் உள்ள இருந்து அது மட்டும் இல்லாம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேப்டன்சி இப்படின்றதுனால ஒரு 3-4 வாரம் பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல வரல. இப்படி இருக்கும்போது ஓட்டு போட்டு எவனுக்கும் பழகல. பேசிக்கா நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் ஓட்டு போடணும். ஓட்டு குத்தி குத்தி பழகப்பட்டாதான் அதுக்கப்புறம் உனக்கு ஃபினாலே இல்ல ஃபைனல் வீக்ஸ்ல வரும்போது ஓட்டு போடுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க நாமினேஷன்ல வராம ஓட்டே வாங்காம உள்ள ஜாலியா இருந்தா கடைசியில வந்து இந்த மாதிரி நாமினேஷன் வரும்போது கண்டிப்பா எவனும் ஓட்டு போட மாட்டான். அதுதான் பாத்தீங்கன்னா ஜெஃப்ரிக்கு நடந்திருக்கு. ஏன்னா ஜெஃப்ரிக்குன்னு ஒரு சப்போர்ட் வந்து கிரியேட் ஆகணும்ல. அது ஒரு நாமினேஷன்ல வந்துட்டே இருந்தா தான் நடக்கும். இந்த முத்துக்குமரன் வந்து ஆரம்பத்திலேயே சொல்லிட்டு இருந்தாப்ல நாமினேஷன்ல போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா நாமினேஷன்ல போட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு பழகிட்டே இருந்தா தான் கடைசி வரைக்கும் ஓட்டு போடுவாங்க. இல்ல திடீர்னு இப்ப 4 வாரம் 5 வாரம் திடீர்னு வராம சடனா நாமினேஷன் வந்து வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி போட்டு இருந்தாங்களா அவங்களுக்கு தான் திருப்பி அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. சோ அதனால தான் சொல்றேன் ஜெஃப்ரி எவிக்ட் ஆனது காரணம் இந்த ரொம்ப பாசமா எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லியா ஒரு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. அதுதான் ரீசன். என்ன ஓப்பனா கேம் ஆடல. எல்லாரும் இப்ப அவருக்கு ஒரு கருத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருத்தை வந்து ஓப்பனா பேசவே இல்லை. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஃப்ரெண்டா இருந்தாங்க. ஃப்ரெண்டா இருந்தனால எவனுமே நாமினேட் பண்ணல. நாமினேட் பண்ணாதனால ஜெஃப்ரி எவிக்ட் ஆயிடாரு அப்படின்னு மாதிரி தோணுது. ஆனா இவ்வளவு தூரம் வந்ததே பெரிய விஷயங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து பெருசா வந்து எக்ஸ்போஸ் ஆகாம கிட்டத்தட்ட 83 நாள் ஒருத்தர் வந்து ஷோல கண்டினியூ ஆறாருன்னா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் அதுவே பெரிய விஷயம் தான் அப்படின்னு மாதிரி தோணுது. இந்த சாட்டர்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் யாரு பாவமோ இல்லையோ கண்டிப்பா விஜய் சேதுபதி பாவங்க. ஏன்னா விஜய் சேதுபதி இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட எப்படி ஓட்ட போறாருன்னு தெரியல. மனுஷனுக்கு வந்து எக்கச்சக்கமா கண்டென்ட் கொடி கொடுங்கல, அப்பயே கொஞ்சம் கஷ்டப்படுவாருங்க. அதாவது 10 கேள்வி கேட்பாரா இல்ல 5 கேள்வி கேட்பாரா அப்படின்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கும் போது இந்த சாட்டர்டே சண்டேல கண்டென்ட்டே இல்ல, சுத்தமா இல்ல அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் பாச பிணைப்புகள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் காதல் கண்டென்ட் இது 2 தான் இருக்கு. இதை வச்சு மனுஷன் எப்படி கேள்வி கேட்பாரு, இது மாதிரி அவங்கள பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க, அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரா, இல்ல உங்களுக்கு லவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, லவ் எப்பத்துல இருந்து உங்களுக்கு வந்து உணர்ந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு. என்ன கேட்க போறாருன்னு சத்தியமா தெரியல. ஆனா ஒரு கேள்வி கன்ஃபார்மா இருக்கும், அந்த முரண்பாடுகள்னு கேட்டாங்க பாத்தீங்களா, எனக்கு தெரிஞ்ச அந்த முரண்பாடுகள்னு கேட்டதே விஜய் சேதுபதிக்காக தான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோட்ல ஏதாவது பேசணும் கண்டிப்பா ஒவ்வொரு வீட்ல இருந்து வந்த முரண்பாடுகளை வந்து கம்பல்சரி கேட்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய வீட்ல இருந்து பூசி மொழி தான் போனாங்க. இதுல ஒரு சில வீடு வந்து பாத்தீங்கன்னா கேட்டது ஒரு கொஞ்சம் கிறிஸ்பா இருந்தது, ப்ரோமோ கண்டென்ட்டா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணோட வீட்ல வந்து கேட்டாங்களே, அது வந்து கொஞ்சம் எங்க இருந்துச்சு. அதே மாதிரி மஞ்சரி வீட்ல வந்தது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட். மத்தபடி எல்லாருமே கேட்டது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா வந்து எப்படி சொல்றது ஒரு ஃபயரி மொமெண்ட் எதா கேட்ட மாதிரி எனக்கு என்னமோ தோணல. சோ இந்த முரண்பாடுகளை வச்சு எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே எபிசோட்ல ஒரு half an hour கிட்ட ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எபிசோட எப்படி கண்டினியூ பண்ண போறாரு அப்படின்றத விஜய் சேதுபதி கிட்ட இருக்க டேலண்டா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான மேட்டர் டபுள் எவிக்ஷன் இருக்குல்ல, இதுல வந்து டபுள் எவிக்ஷன் ரெண்டுமே சாட்டர்டேவா இல்ல சண்டேவா அப்படின்றது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனா டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுல ஒன்னு ஜெஃப்ரி தான் அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்னு மேக்ஸிமம் அன்ஷிதா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது கன்ஃபார்மா இல்லையா அப்படின்றது கூடிய சீக்கிரம் அப்டேட் வந்துரும். அப்டேட் வந்தோம்னா பாத்தீங்கன்னா நானும் அப்டேட் பண்றேன், அதுக்கு தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஆனா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து கம்பல்சரி எவிக்ட் ஆக போறாரு அப்படின்றது அப்படி கம்பல்சரி ஓகேங்களா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜெஃப்ரியோட கேம் பிளே இதோட முடிஞ்சிச்சு, பெரிய பாயாசத்தை போட்டாங்க அப்படின்னு மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேட்டருங்க, ஆக்சுவலா முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் நேத்து ஒரு சம்பவம் நடந்தது. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. முத்துக்குமரனுக்கும் ஜாக்லினுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிளாஷ் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. அதாவது ஜாக்லின் வந்து கேட்கறாங்க, சொல்றாங்க இந்த மாதிரி முத்து நான் உன் கேமை வந்து ஆக்சுவலா முடிச்சு விட போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதாவது எப்படி சொல்லுங்க, உன் கேமை வந்து நான் காலி பண்றணும் அப்படின்னு நம்ம தோணுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து முத்துக்குமரன் வந்து ரிப்ளை இந்த மாதிரி கொடுத்தாரு, இல்ல நீ ஆக்சுவலா நீ 3 நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்ட ஒரு விதமான கேம், அது அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நீ உன் கேம் ஆடு, நான் பாத்துக்கிறேன். அது இதை கூட கண்டுபிடிக்காம இருப்பேன், நான் 82 நாளா இருக்கேன், இதை கூட கண்டுபிடிக்காம இருப்பேன். நீ ஏதோ ஒன்று பண்ற எனக்கு தெரியுது, பரவாயில்ல பண்ணு பாத்துக்கலாம், லெட்ஸ் சி அப்படின்னு மாதிரி சொல்றாப்ல. இதுக்கு வந்து பயங்கரமா எடிட் எல்லாம் போட்டு அவ்வளவுதான்டா இதான்டா இன்டர்வல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜாக்லின் அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். அப்படி 2 பேர் பேசிக்கிறாங்க. முத்துக்குமரன் வந்து சொல்றாரு 3 நாளா வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு நம்ம சொல்றாங்களே. ஸோ எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்கா ஆக்சுவலா ஜாக்லின் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடியில இருந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, முத்து நீ பேசுற விதம் சரியில்லை,
நீ ஒருத்தங்கிட்ட ஒரு மாதிரி பேசுற, இன்னொருத்தங்கிட்ட ஒரு மாதிரி பேசுற, ஸோ நீ ஒருத்தவங்க மாற்றி பேசுற அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா திருப்பி ஜாக்லின் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பேர் நீங்கள் நோட் பண்ணிங்க தெரியல, இன்கேஸ் நீங்கள் நோட் பண்ணியிருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை தான் முத்துக்குமரன் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஏன்னா 3 நாள் இருந்து நீ ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்க திருப்பி முத்து வந்து ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசுவோம், இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி பேசுவோம் அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கும் தெரிஞ்சு போச்சு ஜாக்லின் ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்ற மாதிரி. அதனால தான் இவங்க சொன்ன உடனே இவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு முத்தோட கேம் பிளே தான். முத்து மட்டும் சேஃபா, ஏன்னா ஜாக்லினுக்கான என்னன்னா மஞ்சரி ஜாக்லின் முத்து எல்லாருமே ஒன்றா பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் 2 பேர் மட்டும் எனிமி லிஸ்ட்ல வரும், முத்து மட்டும் எல்லார் வீட்ல இருந்து வந்து சேஃபா பாச பிணைப்பு மாதிரி ஒருத்தன் அவனை வந்து அன்பா பாக்குறாங்க, எங்க 2 பேர் மட்டும் எதிரியா பாக்குறாங்க அப்படின்னு நம்ம ஜாக்லினுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கு தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம 2 பேர் டிஸ்கஸ் பண்ண வச்சு தான் அவனும் பேசுறான், அவன் மட்டும் நல்லவனா இருக்கான், நம்ம மட்டும் கெட்டவனா இருக்கணும். அப்போ ஏதோ ஒன்று அவங்களுக்கு வந்து உறுத்திச்சு, ஓகேங்களா, இவன் மட்டும் பாசிட்டிவா தெரியும், நம்மளாம் நெகட்டிவா தெரியும்னா அவன் ஏதோ ஒன்று பண்றான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து இப்போ எங்க கிட்ட பேசுற மாதிரி அங்க பேசல அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதுக்கு முத்துக்குமரன் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு நேத்து. இந்த மாதிரி சரி ஓகே மஞ்சரி, இப்போ நீ என்கிட்ட பவித்ரா பத்தி ஒரு மாதிரி பேசுற, அதுக்கடுத்து பவித்ரா கிட்ட போய் அதே விஷயத்தை பேசும்போது என்கிட்ட பேசின அதே மாதிரி பேசுவா, இல்ல அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாத்தி தானே பேசுவேன், அதுதான் நானும் பண்றேன், இங்க எல்லாருமே அப்படிதான் பண்ணுவோம், அவங்க இல்லாதப்ப அவங்க அதாவது அதே பாயிண்ட் தான், அந்த பாயிண்ட்டை பேசுறது வந்து நம்ம ஒரு மாதிரி பேசுவோம், அவங்க கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசுவோம், இது எல்லாமே இயல்பு தானே அப்படின்னு நம்ம சொல்றாப்ல. இருந்தாலும் இவங்க என்ன சொல்றாங்க, ஆக்சுவலா முத்துக்குமரன் இன்னொரு மட்டும் சொன்னாரு, நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுறல அதே விஷயத்தை அவங்க கிட்டே போய் பேசிடுவேன், ஜாக்லினும் நீயும் அதிகமா பண்ணாத விஷயம் என்னன்னா நீங்க இங்கே பேசுறீங்க ஆனா அவங்க கிட்ட போய் பேச மாட்டீங்க, அதுக்கு பேர் பின்னாடி பேசுற மாதிரி ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் நான் பேசிட்டு தான் இருக்கேன், அதே விஷயத்தை திருப்பி பேசுறேன் அப்படின்னு நம்ம சொல்றாரு. ஆனா ஜாக்லின் ஒத்துக்கவே இல்லை, நீ பேசுற ஆனா அங்க பேசும்போது வேற மாதிரி பேசுற, கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது சுகர் கோட்ல போட்டு ஒரு மாதிரி நீ பேசுற அப்படின்னு நம்ம சொல்றாங்க. முத்துக்குமரன் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாதிரி தெரியல. ஏமா நீ வந்து இப்ப நீ நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்காம இருக்கிறது உன் கருத்து, ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படிலாம் பேசல, இங்க பேசுறதா அங்கேயும் பேசுறேன், என்ன பேசும்போது கொஞ்சம் பக்குவமா பேசுவோம், மத்தபடிலாம் இல்ல நீ சொல்ற மாதிரி பூசி மொழிகி ஒரு மாதிரி அப்படிலாம் பேசுறது இல்ல, அதே பாயிண்ட் நான் சொல்ல வர பாயிண்ட் இங்க என்ன சொன்னனோ அந்த பாயிண்ட் வந்து அவங்களுக்கு புரிய வைக்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்றப்பல. இதை தான் பாத்தீங்கன்னா ஜாக்லினும் முத்துக்குமரனும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உன் கேம் இதுதான், உன் கேமை நான் காலி பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஜாக்லின் சொல்றதும், அதுக்கு அவர் வந்து முடிஞ்சா காலி பண்ணுவா பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றதும், எப்படி சொல்ல 2 பேருமே அவள் தான் இதுக்கப்புறம் தான் பயங்கரமான கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நம்ம பயங்கரமா எடிட் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஒண்ணுமே இல்ல, சோலி முடிஞ்சு அவள் தான் ஆல்ரெடி கேம் வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஜாக்லின் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, அதை முத்துக்குமரன் எதை வந்து பிளாக் பண்ண போறான்னு தெரியல, ஏன்னா மொத்தமா முடிஞ்சு போச்சுங்க கேம், ஆல்ரெடி டைட்டில் வினர் இவங்க தான், ரன்னர் அப் இவங்க தான் அப்படின்னு நம்ம மேக்ஸிமம் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டாப் 5 இருக்குல்ல, அந்த 5ல வேணா சில சேஞ்சஸ் வரலாம், இவங்க வந்து 2வது இவங்க 3வது அப்படின்ற சேஞ்சஸ் சொன்னா வரலாமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா வின்னர் ரன்னர் அதெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் உங்க டாப் 5 யாரு அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அந்த லிஸ்ட்ல கம்பல்சரி இருப்பாங்க, ஜாக்லின் இருப்பாங்க, தீபக் இருப்பாங்க. ஜாக்லினுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டவுட்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாக்லின் வந்து ஆரம்பத்திலே என்ன கொஞ்சம் ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்காங்க, ஒரு நிமிஷம் வந்து நல்லா பாசிட்டிவா இருக்காங்க, ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவா இருப்பாங்க, இப்படி தான் ஜாக்லின் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால சொல்ல ஜாக்லினுக்கு மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அதே மாதிரி மஞ்சரி டாப் 5ல இருக்க வாய்ப்பு இல்லை, மஞ்சரி எப்படி தான் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அவங்களுக்கு சுத்தமா இல்லை. ஸோ மஞ்சரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரயன் டாப் 5ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது சரிமா சொல்றேன், டிக்கெட் டு ஃபினாலே ரயன் வாங்குவாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா ரயன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல இவ்வளவு நாளா பாருங்களேன் ரயனோட கேம் பிளே ரொம்ப சேஃபாவே ஒரு மாதிரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாவே ஒருத்தன் வந்து இவ்வளவு தூரம் சர்வை வந்துகிட்டே இருக்காருன்னா என்ன பொறுத்தவரை ரயன் தான். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருந்தாங்க. ஸோ அதனால் நாமினேஷன் வராமல் சில வாரம் தப்பிச்சாரு, சில வாரம் நாமினேஷன் வந்து அவரோட நெகட்டிவாக நிறைய பேர் இருந்ததுனால தப்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டிக்கெட் டு ஃபினாலேயும் அவர் ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி அவர் வந்து ஃபினாலே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டிக்கெட் டு ஃபினாலே யார் ஜெயிக்கிறாங்கன்றத பொறுத்து தான் இந்த எப்படி சொல்றது இப்போ டாப் லிஸ்ட்ல இருக்காங்களா ஆல்ரெடி முத்துக்குமரன், சௌந்தர்யா, அதுக்கடுத்து இது தீபக், இவங்கெல்லாம் டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாஸே வேஸ்ட் அப்படின்னு மாதிரி தோணுது. ஏன்னா இவங்களாம் எப்படி இருந்தாலும் அந்த டாப் 5ல வந்து போயிடுவாங்க. ஸோ இவங்களுக்கும் அந்த டிக்கெட் டு ஃபினாலேயும் போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பாஸ் வந்து யூஸ் இல்லாமல் போயிடும். இதுவே இந்த பாட்டம்ல இருக்க யாராவது இன்கேஸ் பவித்ராவோ இல்ல ரயனோ, பவித்ராக்கு வேற அது பிடிக்காது, எங்களை வந்து பாட்டம்னு சொல்லாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஏமா அது எப்படிமா சொல்லாம இருப்போம் அப்படின்னு மாதிரி தான் தோணுது. ஏன்னா எல்லாருமே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம்ல இருக்கீங்க, நீங்க பாட்டம்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்குன்றாங்க. அது அவங்க ஒப்பீனியன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கேம் விளையாடுறாங்க அப்படின்னும் போது அவங்க பாட்டம்ல இருக்கதான் சொல்லுவாங்க. நீங்க வந்து அவங்கள சொல்லுங்களேன் நீங்க பாட்டம்ல இருக்கீங்க, நாங்க தான் அதை வந்து சொல்ல மாட்டேங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து வரமாட்டுது. நான் வந்து டாப்ல இருக்கேன், என்ன வந்து பாட்டம் நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்றதை விட்டு நான் டாப்ல இருக்கேன், நீங்க தான் பாட்டம்ல இருக்கீங்க அப்படின்ற வார்த்தை அந்த அதான் சொல்லுவாங்களா கான்ஃபிடன்ஸ், அதுதான் எதிர்த்து பேசுறது. அதை வந்து பவித்ரா பண்ண மாட்டாங்க. மேபி அவங்க இயல்பா இருக்கலாம், மேபி அதுதான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கு, எங்களை பாட்டம்ல இருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை அதான், அவங்க பாட்டம்ல தான் இருக்காங்க. ஸோ பவித்ரா, விஷால் இல்ல ரயன் இவங்கள யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டோட்டலா சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. இவங்க மட்டும் ஜெயிச்சு அந்த டிக்கெட் ஃபினாலேக்கு வந்து அந்த ஃபைனல் லிஸ்ட் அந்த டாப் 5 இருக்குல்ல, அதில் தான் சொன்னா அந்த லிஸ்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு எங்க வரும்னா அந்த டாப் 5 தான். இது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் ஒரு மிட் வீக் எவிக்ஷன் வேற இருக்குது. ஸோ இந்த எவிக்ஷன்ல எவன் போறான்னு தெரியல. ஏன்னா மிட் வீக் எவிக்ஷன் கம்பல்சரி வச்சு ஆளை தூக்கிடுவாங்க.
தூக்காமலாம் இருக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ள எண்ணிக்கை அதிகம். இப்போ இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரை தூக்கிட்டாங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 10 பேரில் ஆல்ரெடி நான் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் வீக் எவிக்ஷன் வச்சு ஒருத்தர் தூக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி தான் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 5 வந்து எப்படி ஃபில்டர் பண்ணி வைப்பாங்க. இதில் இந்த மாதிரி கடைசி வரைக்கும் டே தூக்கிட்டு வந்து 8 பேர் 5 பேர் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்றது 8 பேர் 7 பேர் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு வந்து கடைசியில் ஃபினாலேல வந்து இந்த மாதிரி தூக்குனாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது பெருசாக எடுபடாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டாப் 5 அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்து மேக்ஸிமம் கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அதிகமாக கொண்டு வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கம்பல்சரி அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா மிட் வீக் எவிக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இன்னைக்கான இந்த வீக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி கொஞ்சம் கஷ்டப்பட போறாரு அப்படின்ற மாதிரி தெரியுது. கம்பல்சரி பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா கமல் சார் மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து அதுக்குள்ள ஒரு 4-5 கேள்வி வந்து எப்படி சொல்ல உள்ள சொருவி அந்த மாதிரி கேள்வி கேட்கிறாரா இது விஜய் சேதுபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. விஜய் சேதுபதி பொறுத்த வரைக்கும் டைரக்டா இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கான கேள்வி தான் கேட்பார். அதுதான் அவருக்கு வருது. கமல் சார் மாதிரி அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி வராது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வீக்கை வச்சு என்ன மாதிரி கேள்வி கேட்டு அந்த என்ன மாதிரி ஷோ எங்கேஜிக்கா கொண்டு போறான்னு தெரியல. அந்த ரெண்டாவது லட்டு யாரு அன்ஷிதாவா பவித்ரா விஷாலா அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணலாம். பை பை.